In remembrance of late Mr. Malik Bhai, we will have a small performance now. அனைவருக்கும் எமது அன்பு கலந்த வணக்கம். மரியாதைக்குரிய மாலிக் பாய் எமது மனங்கனிந்த அஞ்சலியை மாலிக் ஐயாவின் நினைவாக மேடையேற்றுவதில் ஜெத்தா தமிழ் சங்கம் பெருமையடைகிறது. மதிப்பிற்குரிய மாலிக் ஐயா சென்னையிலிருந்து புறப்பட்டு செங்கடல் வந்து அடைந்த தென்றல் ஜெத்தா நகர் முழுவதும் செந்தமிழ் பரப்பிய சீர்மிகு காவலர். வியர்வையில் சிந்தி உழைக்கின்ற தமிழனுக்கோ இன்னல் என்றால் முந்தி வந்து துயர்துடைத்த நண்பன். சிங்கத் தமிழர்களை இந்நூற்றாண்டில் சங்கத் தமிழராய் மாற்றிய வித்தகர். ஜெத்தாவில் மட்டுமல்ல, சவுதி வாழ் மக்களின் ஏகோபித்த அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய மாலிக் ஐயா. அவர் தமிழ் குடும்பங்களுக்கு ஓர் ஒளிவிளக்கு, தவித்திட்ட தமிழருக்கோ ஓர் கலங்கரை விளக்கம். அவரை பற்றி சொல்வதென்றால் எங்கிருந்தோ வந்தா, எங்கிருந்தோ வந்தா தமிழெந்த உயிரென்றார். எங்கிருந்தோ வந்தா தமிழெந்த உயிரென்றார். இங்கி வரை நாம் பெறவே என்ன நலம் செய்து விட்டோ. இங்கி வரை நாம் பெறவே என்ன நலம் செய்து விட்டோ. ஐயா எங்கிருந்தோ வந்தா. சொன்னபடி கேட்டா சொந்தமென வாழ்ந்திட்டா. சிங்க தமிழுக்கு ஜெத்தாவில் சங்கம் வைத்தா. காப்பது போல் நம் தமிழை வண்ணமுற காத்திட்டார். வாய்முணுத்தல் கண்டறியோ ஐயா. எங்கிருந்தோ வந்தா தமிழெந்த உயிரென்றார். இங்கி வரை நாம் பெறவே என்ன நலம் செய்து விட்டோ. ஐயா எங்கிருந்தோ வந்தா. செங்கடல் ஓரத்தில் சிறப்புடன் ஒளி வீசிய தமிழ் சூரியன் ஒரு நாளில் காரூரில் பாலைவனத்தில் கரைந்து போனதென்ன. ஜித்தாவாழ் தமிழர்கள் எல்லாம் நெருங்கிய சொந்தம் ஒன்று பிரிந்து போனதென்று நினைத்து வாடியதென்ன. சின்ன சிறு குழந்தைகள் சிந்திய கண்ணீர் கண்டு செங்கடலும் கண் சிவந்து கலங்கி நின்றதென்ன. எங்கள் அன்பு மாமாவே எம்மை விட்டு சென்றாயே.
சின்ன சிறுவர்களே, சிங்கார சிற்றுக்கள், மதிப்புக்குரிய மாறிப்பாய் செங்கும் செல்வது எல்லா தமிழ் நெஞ்சுகளிலும் என்றும் இருந்திருப்பார். இந்த மக்காவில் ஷேயாவின் மீளாத்துறையில் இருந்தாலும் ஜித்தா மக்களின் மனச்சிறையில் எங்கார் எடுத்திருந்தார். எங்கெல்லாம் தமிழ் ஓசை கேட்கின்றதோ அங்கெல்லாம் அவர் இருப்பார். ஏற்றமுறை தமிழ் மொழியை என்றென்றும் காத்திடுவார். அருமை சகோதரர் அப்துல் மாலிக்கு சென்ற செம்மொழியில் எட்டத்துக்கு புகழ்வரத்தி ஏற்றமுடன் செய்யும் அத்துணை குழந்தைகளுக்கும் அழகு தமிழ் கைத்தெடுத்து அன்றாடம் ஈடுவோம். தாய்மொழியாம் தமிழை கரணியெங்கும் வளர்த்திடுவோம். அதோ பாருங்கள், அறிந்து வரும் பிள்ளைகள் சில விரும்பி தமிழ் படிக்கும் காட்சி. இயல் பயின்ற தமிழ் மழலைகள் கயல் போன்ற கண்மலரை முயல் போன்ற சுறுசுறுப்பாய் அயல் நாட்டில் ஆட்டுவித்து பரதம் கற்கின்ற பாங்கினை காண வாருங்கள். பயன் தமிழ் பேசும் பாவேர் உலகம் பார்த்து அடையும் பரவசம் பாருங்கள். செங்கடல் ஓரத்தில் பரதம் பயின்ற சின்னஞ்சிற்றுக்கள் சங்க தமிழ் பாடி சலங்கை நாதம் எழுப்பி சதுராடும் அழகிய நர்த்தனம் காணுங்கள்.